எப்பவும் என் மகனுக்கு நான் சப்போர்ட்டா நிப்பேன். எப்பவும் அவர் கூட நான் இருப்பேன்னு சங்கீதா அவங்க இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்களா? இன்னொரு பக்கம் சஞ்சய் அவரோட காதலி இவங்க தான்னு வேகமா ஒரு செய்தி பரவுது. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் இப்ப பிரிய போறாங்க. அவங்க 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரியும். சமூக வலைதளங்கள்ல கூட இவங்கள பத்தி எத்தனையோ செய்திகள் வந்துட்டு இருக்கு. முதலமைச்சரா இருந்தாலுமே இப்ப குடும்ப விஷயத்த எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் மிகப்பெரிய அளவுல எல்லாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு எல்லாருமே கொண்டாட்டத்தை ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சஞ்சய் அவரோட படத்தோட வேலைகள் பத்தியும் நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. சிக்மா படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு. சிக்மா படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா சஞ்சய் அவருடைய முதல் படம். இந்த நேரத்துல சஞ்சய் அவரு காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோட புகைப்படத்தை பதிவிட்டு தேவையில்லாம அவரை இப்ப சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சஞ்சய் அவரு இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் எங்கேயும் சொன்னதே கிடையாது. சமீபத்துல பேட்டியில சொல்லும் போது கூட என்னோட அம்மா அப்பாவோட சம்மதத்தோட தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன், சினிமாவுக்கு வந்தேன்னு எங்கேயுமே அப்பா அம்மாவை விட்டு கொடுக்காம அவ்வளவு தூரம் மரியாதையா அவ்வளவு தூரம் தெளிவா அவரு பேசியிருந்தாரு. இப்படி ஒரு மகனா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் சஞ்சய் அவரோட பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருமே சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில சங்கீதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களாம், மகனுக்காக எப்பவுமே நான் கூட இருப்பேன், சஞ்சயோட எப்பவும் நான் துணை நிற்பேன். சஞ்சய் அவருடைய முதல் படத்துக்கும் அவ்வளவு தூரம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம். மகனோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். என்னதான் குடும்பத்துல விஜய் அவர் கூட பிரச்சனை இருந்தாலுமே குழந்தைங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆரம்பத்துல சஞ்சய் அவருக்கு இந்த படத்தோட வாய்ப்பு வாங்குறதுக்கே எல்லார்கிட்டயும் சங்கீதா அவங்க தான் பேசினாங்க, லைக்கா கிட்ட எல்லாம் சங்கீதா அவங்க தான் பேசினாங்கன்னு எத்தனையோ செய்திகளை பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல அம்மாவா அவங்க 2 பேருக்கும் நான் இருக்கணும், கடைசி வரைக்கும் அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்களாம். ஜீவனாம்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக தான் அவங்க கேட்டிருக்காங்களாம். ஆனா விஜய் அவரு குழந்தைகளை நானே பாத்துக்கிறேன், சங்கீதா அவங்களுக்கான பணத்தை மட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காராம். குழந்தை அதாவது சஞ்சய் அவருக்கும் அவங்களோட மகளுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனா எல்லாருக்குமே திரும்பியும் விஜய் அவரும் அவரோட குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய ஆசையா இருக்கு. சஞ்சய் அவருடைய படத்துக்கு கூட குடும்பமா இவங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஆசையாவும் இருக்கு. விஜய் அவர்களும் அவங்களோட மனைவியும் ஷாஷா அவங்க கூட இந்த படத்துக்கு குடும்பத்தோட பார்த்தா அதுதாங்க ஒரு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்கள யாருக்குமே பிடிக்காம எல்லாரும் அவங்கள திட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் விஜய் அவங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்க காரணமே குடும்பத்தோடு கண்டிப்பா அவரு சேர்ந்து வாழ்வாருன்னு சொல்லிதான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ள தேவையில்லாம அவங்க குடும்பத்தை பத்தி இத்தனை வதந்திகள் பரப்புறாங்க. ஒரு பக்கம் ரசிகர்களும் அவங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.